சாயந்தரம் ஆகி போச்சுங்க. சரி ஆட்டுக்கெலாம் புல்லு செதுக்கலான்னு சொல்லிட்டு பருத்திக்காட்டு பக்கமாக வந்தாச்சு. பருத்திக்காட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ புல்லு நல்லா வளர்ந்து போய் கிடக்குது. குட்டி குட்டியாக இருந்த கீரை செடியெல்லாம் பார்த்திங்கன்னா தொயக்கீரைலாம் அவ்வளோ பருத்தி செடிக்கு ஈக்குவலாக வளர்ந்துருச்சு. நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சுங்க. மழை வர மாதிரி இருந்துச்சா, சரி ஆடு மேய்ச்சலுக்கு கொண்டு போனாலும் மழை வந்துச்சுன்னா மேயாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து புல்லு செதுக்கிட்டு போய் போட்டுடலான்னு சொல்லிட்டு மம்முட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். செதுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. மம்முட்டி நல்லா சொனப்பாக இருந்ததுனால செதுக்கிட்டு பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் போட்டோன்னே சாப்பிட்டுக்கோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கூட புல்லுக்கு மேலே வந்துட்டு செதுக்கினேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா 6 ஆட்டுக்கும் பத்தும். பாருங்கள், எல்லோரும் எப்படா வருவா, எங்கேயே போனாலே கூடையை தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாவது மண் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நல்லா உதறிட்டு 2 ஆட்டுக்காக வந்துட்டு ஒரு குண்டால் போட்டு வச்சோம்னா சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டேன். ஏன்னா கீழே போட்டோம் அப்படின்னா பாதி புல்லுக்கு மேலே கழிச்சு விட்டுருதுங்க. கொத்தரவளுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம். இதுங்களுக்கு என்ன தெரிய போகுது. இப்போ பாருங்கள், கீழே இறச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஆட்டுக்கெலாம் வந்துட்டு புல்லை செதுக்கிட்டு வந்துட்டு போட்டுட்டு சரி பூ பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு தட்டி வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு பூ பறிக்க வந்துட்டேன். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னாலுமே வெடிச்சு போயிடும். இப்போயே பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பூ பறிக்கும் போதே கோழி வேற வந்துச்சுன்னு சொல்லிட்டு இற போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தட்டு வெட்ட வந்துட்டேன். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா எப்படா கொண்டு வந்து தட்டு போடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டோன்னே நல்லா கரும்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.